இங்க சிலர் தெரியாம ஒரு ஆபத்தான கேம்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க இருக்க ரூம்ல லைஃப் டெத்னு 2 கதவுகள் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சரியான கதவை அவங்க திறக்கலைன்னா அந்த ரூம் முழுக்க எரிஞ்சு அவங்க செத்துருவாங்க. அதே நேரத்துல தவறான கதவை திறந்தாலும் அந்த கதவை திறக்கிறவங்க செத்துருவாங்க. ஆரம்பத்துல அவங்க எல்லாரும் அந்த கேம் சீரியஸா எடுக்காம இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு தப்பான கதவை சூஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு லேசர் அவளை கொன்னுருது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருக்கப்ப அங்க இருந்த இன்னொரு பொண்ணு மிச்சம் இருக்க சரியான டோர் வழியா அடுத்த ரூமுக்கு போயிடுறா. உடனே மத்தவங்களும் அந்த ரூமுக்கு வந்துற அவங்க ஆல்ரெடி இருந்த ரூம் மொத்தமா பான் ஆயிருது. அதுக்கப்புறமா அடுத்த ரூமுக்கான டைமர் ஆன் ஆகுது. அதே நேரத்துல யாருக்குமே அந்த கேமை பத்தி தெரியாதனால அவங்க ரேண்டமா கதவை சூஸ் பண்ற நிலைமை வருது. சோ அடுத்து யாரு கதவை திறக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஆர்கியூ பண்றாங்க. அப்ப அரிசு அவனாவே கதவை திறக்க போறான். ஆனா டோர் கிட்ட போனதுமே பயத்துல நின்னுறான். அதே நேரத்துல டைம் முடிய போக வேற வழியே இல்லாம கருபே ஒரு கதவை திறக்கிறான். லக்கிலி அவன் சரியான கதவை தான் சூஸ் பண்ணிருப்பான். இப்ப அடுத்த ரூமுக்கான டைமர் ஆன் ஆகுது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒவ்வொரு ரூமையும் அவங்க தாண்டறப்பவும் அடுத்த ரூமுக்கான நேரம் குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ கருபே அடுத்தது நீதான்னு அங்க இருக்க ஷிபுக்கிய கதவை திறக்க சொல்ல அவ பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அப்ப சடனா எதையோ கண்டுபிடிச்ச அரிசு வேகமா சரியான கதவு வழியா போய் எல்லாரையும் காப்பாத்திடுறான். ஆக்சுவலி அரிசு இந்த பில்டிங்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பார்க் ஆயிருந்த 4 கார்களை நோட் பண்ணிருப்பான். அதுல ஒவ்வொரு காரும் 5 மீட்டர் இருக்கும். சோ இந்த பில்டிங்கோட நீளம் 20 மீட்டர்னு கால்குலேட் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ரூமோட லெங்த் அளந்தவனுக்கு அது 6 மீட்டர்னு தெரியுது. சோ கண்டிப்பா ஒரு சைடுக்கு 3 ரூமுக்கு மேல இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் சதுரமா இருக்கிறதுனால மொத்தமாவே அங்க 9 ரூம்ஸ் தான் இருக்கும். அவங்க கார்னர்ல இருக்க ரூம்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல செத்த பொண்ணு ரைட் சைடுல இருக்க ரூமுக்கு போய் செத்துருப்பா. அடுத்து அவங்க சூஸ் பண்ண 2 ரூமே மிடில்ல இருக்க ரூம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கடைசி ரூமுக்கு போற மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது. சோ அந்த பேட்டர்னை வச்சு மிடில்ல இருக்க ரூம்ஸை தவிர மத்த எல்லாமே சரியான ரூம்னு அவன் கால்குலேட் பண்றான். அதுக்கப்புறமா அவங்க அதை வச்சு கடைசி ரூம் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனா கடைசி ரூம்ல கதவுகள் எதிரெதிர் திசையில இருக்கு. அதுல ஒரு கதவு பொண்ணு செத்த ரூமுக்கும் இன்னொரு கதவு பக்கத்து பில்டிங்க்கும் போகுது. ஆல்ரெடி அந்த பொண்ணு செத்தது தப்பான ரூம்னு தெரிஞ்சிட்டதுனால ஆப்போசிட்ல இருக்கிறது தான் வெளியே போறதுக்கான வழின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப அரிசுவுக்கு சடனா அந்த பொண்ணு செத்தப்ப வீடியோ எடுத்தது ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு செத்த ரூம்ல கதவுகளே இருக்காது. ஆனா இவங்க இருக்க ரூம்ல அந்த பக்கமா ஒரு கதவு இருக்கு. சோ கண்டிப்பா அந்த 2 ரூமுக்கு நடுவுல ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்குன்னு அரிசுவுக்கு தோணுது. உடனே அவங்க எல்லாரும் அந்த கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அவன் கெஸ் பண்ண மாதிரியே அங்க ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கு. அது வழியாவே அவங்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க.